1/2 கப்பு துவரம்பருப்பு, 3/4 கப்பு கடலப்பருப்பு. இது 2யும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நல்லா அலம்பிட்டு, தண்ணி விட்டு, மஞ்சப்பொடி போட்டு குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பொடி வேணும். அந்த பொடிக்கு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, மிளகு, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதோடையே கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஒரு வறுத்துட்டு, இத அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 உருளைக்கிழங்க குக்கர்ல வேக வச்சுட்டு, தோல உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேக வச்சு வச்சிருக்கிற பருப்போட அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நன்னா அத கிளறி விட்டுட்டு, அதில தேவையான அளவுக்கு தண்ணி, அதோட தேவையான அளவு உப்பு. இது 2யும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சப்புறம், நீங்க அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத அந்த உருளைக்கிழங்கு கலவையில கொட்டி நன்னா கொதிக்க விட்டுட்டு, இதுக்கு ஒரு தாளிப்பு. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு அதில கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு, அந்த தாளிப்ப எடுத்து இந்த குழம்புல கொட்டுனீங்கன்னா, டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரிச்ச கூட்டு என்னோட ஸ்டைல்ல ரெடி. நீங்களும் இந்த மாடல்ல உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்ச கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி.